அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். தற்போது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மீண்டும் ஒருமுறை உச்சநீதிமன்றத்தின் வாயிலாகவும் இதுவே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு அதற்கான அதிகாரம் இல்லை, இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதில் எந்த சிக்கலும் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. நீங்களும் தொடர்ந்து இதைத்தான் முன்வைத்துக் கொண்டிருந்தீர்கள். எப்படி பார்க்கிறீர்கள் இந்த உத்தரவை? திராவிட முன்னேற்ற கழகம் எதையுமே சட்டப்பூர்வமாகவும் செய்கின்ற ஒரு இயக்கம் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆகவே சட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த முதலமைச்சருக்குத்தான் ஒருத்தரை நியமிக்கவோ அல்லது நீக்கவோ அதிகாரம் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அதனைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்த முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்தார்கள். ஆகவே குறை சொன்னவர்கள் இப்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதே போல எல்லா அதிகாரமும் மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரங்களை ஆளுநர் அனாவசியமாக தலையிட்டு செய்வதெல்லாம் தவறு என்பதையும் இனியாவது ஆளுநர் புரிந்து கொண்டு தீர்ப்பு பிறகாவது ஏற்கனவே கையெழுத்திடாமல் இருக்கின்ற அந்த மசோதாக்களுக்கு கையொப்பமிட்டு அரசுக்கு அனுப்பினால் அவர் இந்த தீர்ப்புக்கு பிறகு இந்த தீர்ப்பு அவர் ஏற்றுக்கொள்கிறார் அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய பல்ஸ், அதாவது மூளை புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு தேர்வாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மாதங்கள் கடந்து விட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு இப்போது அவர் சிறையில் இருக்கிறார். இந்த நிலையில முழு பலமாக திமுக அவருக்கு பின்னால் இருக்கும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டையும் நீங்கள் கொடுத்திருந்தீர்கள். இன்றைக்கு அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னாலும் இந்த வழக்கினுடைய அடுத்தடுத்த கட்டங்களை எப்படி எடுத்து செல்லலாம் என்று இருக்கிறீர்கள்? அவர் இன்னும் கன்விக்டட் இல்லை, ஆனா இன்னும் அவர் சிறையில் தான் இருக்கிறார். வழக்குகளை குறித்தெல்லாம் இப்போது விவாதிக்க முடியாது, சொல்ல முடியாது. நீதிமன்றத்தை வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அதை குறித்து நான் விவரிச்சதோ பேசுவதோ சர்ஜரிஸாகும். ஆகவே இந்த நாங்கள் எடுத்த முடிவு நியாயமானது, சரியானது, சட்டப்பூர்வமானது என்று உச்சநீதிமன்றம் அங்கீகரித்து விட்டது. மேற்கொண்டு சட்ட நடவடிக்கைகளை செந்தில் பாலாஜி சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் மேற்கொள்வார்கள். இறுதி வெற்றியும் அவருக்கு கிடைக்கும். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.